இவரோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் அக்கரைப்பட்ட ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி 40 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் இரண்டாம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றேன். இரண்டாம் சுற்றின் முதலாவது போட்டியாளர் சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி தலைவி MT ரஸ்மினா. உங்களுக்கான கேள்வி இதுதான். இரும்பை துருப்பிடிக்காமல் பாதுகாப்பதற்கு பல்வேறு உத்திகளை கையாளலாம், வழிமுறைகளை கையாளலாம். அந்த அடிப்படையிலே இரும்பை கல்வனைஸ் படுத்துவதன் மூலமும் துருப்பிடிக்காமல் பாதுகாக்கலாம். கேள்வி என்னவென்றால், இரும்பை கல்வனைஸ் படுத்துவதற்கு அதனோடு சேர்க்கப்படுகின்ற அடுத்த உலோகம் எது? இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். இரும்பை கல்வனைஸ் படுத்துவதற்காக சேர்க்கப்படுகின்ற அடுத்த உலோகம் எது? நாகம். நாகம். நாகம் என்பது சரியான விடை. ஜிங் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி. அடுத்த போட்டியாளர் அக்கரைப்பட்ட ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி தலைவி MMF நெஸ்ரீனா. உங்களுக்கான கேள்வி இதுதான். வடகிழக்கு மாகாண சபை முன்பு வடக்கும் கிழக்கும் இணைந்த ஒரு மாகாண சபையாகவே இருந்து வந்தது. வடகிழக்கு மாகாண சபை என்ற பெயரால் அழைக்கப்பட்ட, இப்போது வடக்கு வேறாகவும் கிழக்கு வேறாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி என்னவென்றால், வடகிழக்கு மாகாண சபையின் முதலாவது முதலமைச்சராக பதவி வகித்தவரின் பெயர் என்ன? வடகிழக்கு மாகாண சபையின் முதலாவது முதலமைச்சராக பதவி வகித்தவரின் பெயர் என்ன? சந்திரகாந்த். இல்லை, அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். எதிரணியான சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி. அடுத்த போட்டியாளர் சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் AL ஹஸ்னா பேகம். ஹஸ்னா பேகம். உங்களுக்கான கேள்வி இதுதான். கொரியா நாட்டின் தலைநகர் சியோல். நியூசிலாந்தின் தலைநகரத்தின் பெயர் என்ன? நியூசிலாந்து நாட்டின் தலைநகரத்தின் பெயர். அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். நியூசிலாந்து நாட்டின் தலைநகரத்தின் பெயர். அக்கரைப்பட்ட ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். வெலிங்டன். வெலிங்டன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பட்ட ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளர் AJ ருக்ஷானா. இரும்பை கல்வனைஸ் படுத்துவதற்கு நாகம் சேர்க்கப்பட வேண்டும் என்று அடுத்த அணியினர் சொன்னார்கள். உங்களுக்கான கேள்வி, ரப்பரை வல்கனைஸ் படுத்துவதற்கு இந்த முறையை 1838 சார்ல்ஸ் கூட்டியர் என்பவர் கண்டுபிடித்தார். கேள்வி என்னவென்றால், ரப்பரை வல்கனைஸ் படுத்துவதற்கு ரப்பரோடு கலக்கப்படுகின்ற மூலகம் எது? ரப்பரோடு கலக்கப்படும் மூலகம் எது? அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். மெக்னீசியம். இல்லை, சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். கந்தகம். கந்தகம் அல்லது சல்பர் சரியான விடை. கந்தகம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி. அதே அணியின் அதே போட்டியாளர் MI பாத்திமா ஷப்னாவை அழைக்கின்றோம். உங்களுக்கான கேள்விதான். இலங்கை ஜமாத் இஸ்லாமி தமிழ் மொழி மூலம் வெளியிடும் அல் ஹசனாத் போன்று சிங்கள மொழியில் வெளியிடுகின்ற சஞ்சிகையின் பெயர் என்ன? இலங்கை ஜமாத் இஸ்லாமி அமைப்பு தமிழ் மொழி மூலமாக அல் ஹசனாத் என்ற சஞ்சிகையை வெளியிட்டு வருகிறது மிக நீண்ட காலமாக. இதே போன்று சிங்கள மொழியில் வெளியிடப்படுகின்ற சஞ்சிகையின் பெயர் என்ன? இலங்கை ஜமாத் இஸ்லாமி சிங்கள மொழியில் வெளியிடும் சஞ்சிகையின் பெயர். அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் அக்கரைப்பட்ட ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் விடையளிக்க தவறிட்ட அந்த கேள்விக்கான சரியான விடை பிரபோதய என்பதே சரியான விடை. பிரபோதய என்பதே சரியான விடை. இனி அக்கரைப்பட்ட ஆயிஷா பாலிகா மகாவித்யாலயத்தின் அடுத்த போட்டியாளர் HI சமீஹா. உங்களுக்கான கேள்விதான். இலங்கையில் பத்திரிகைத்துறை வரலாற்றிலே
தினகரன் பத்திரிகை வெளியிடப்பட்டது 1932 ஆண்டு 1932. வீரகேசரி பத்திரிகை வெளியிடப்பட்டது 1930. இலங்கை ஜமாஅத் இஸ்லாமியின் வெளியீடான அல் ஹசனாத் சஞ்சிகை எத்தனையாம் ஆண்டு தொடக்கம் வெளிவருகிறது? அண்மையில் ஒரு குறித்த நிறைவாண்டை அது கொண்டாடியது. இந்த ஆண்டு அதற்கு ஒரு குறித்த நிறைவு ஆண்டு. ஆகவே கேள்வி என்னவென்றால், அல் ஹசனாத் சஞ்சிகை எத்தனையாம் ஆண்டு தொடக்கம் வெளிவருகிறது? 1970. ஆம், 1970 சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஆக்கரை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி. இது சம்மாந்திரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி நடத்த போட்டியாளர் A.C. ருமைஷா. அகில இலங்கை YMMA அதன் வைர விழாவை கொண்டாட உள்ளது. அகில இலங்கை YMMA இந்த இயக்கம் அதனுடைய வைர விழாவை கொண்டாட இருக்கிறது. கேள்வி என்னவென்றால், அகில இலங்கை YMMA இயக்கத்தின் ஸ்தாபகர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அதன் ஸ்தாபகர் அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். அகில இலங்கை YMMA ஸ்தாபகர் அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. இந்த அம்பாறை மாவட்டத்திற்கு மிக நெருக்கமான ஒருவர் அந்த காலகட்டத்திலே அம்பாறையிலே முஸ்லிம்களுக்கான காணியை வழங்கியிருக்கின்றார். வளத்தாப்பட்டிக்கு அருகிலே இருக்கும் பள்ளவழி என்ற இடத்திலே 100 ஏக்கர் காணியை இந்த அம்பாறை மாவட்ட முஸ்லிம்களுக்காகவும் வழங்கி பெரும் சேவையாற்றிய ஒரு கல்விமான் அறிஞர் A.M.A. அசீஸ் என்பதே சரியானபடி இவருக்கு முடிகள் இல்லை. இனி அடுத்த போட்டியாளர் அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலயின் M.M. ஜுமானா சஜா. உங்களுக்கான கேள்விதான். நோர்வே நாட்டின் தலைநகரம் ஒஸ்லோ. உங்களுக்கான கேள்வி, கென்யா நாட்டின் தலைநகரத்தின் பெயர் என்ன? கென்யா நாட்டின் தலைநகரத்தின் பெயர். அதே அணியைச் சேர்ந்த வேறொருவர் வந்து விடை கூறலாம். நைரோபி. நைரோபி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி. இனி சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியின் இறுதிப் போட்டியாளர் J. ஃபாத்திமா ஜுமைலா. உங்களுக்கான கேள்வி இதுதான். மேன் மாகாண ஆளுநர் அல்ஹாஜ் அஸ்ஸயீத் அலவி மௌலானா அவர்கள். கேள்வி என்னவென்றால், வட மாகாண ஆளுநரின் பெயர் என்ன? வட மாகாண ஆளுநரின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். வடமாகாண ஆளுநரின் பெயர் என்ன? லலித் வீரபண்டார. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். ரஞ்சித் குணத்திலக்கு. I.A. சந்திரஸ்ரீ என்பதே சரியான விடை. இவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி இன்றைய போட்டியின் இறுதிப் போட்டியாளர் அக்கரைப்பட்ட ஆயிஷா பாலிகா மகாவித்யாலயின் இறுதிப் போட்டியாளர் A.L.S. ஆஷிகாவை அழைக்கின்றோம். உங்களுக்கான கேள்வி இதுதான். இலங்கையின் முஸ்லிம்களுடைய அரசியல் வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற போது இஸ்லாமிய சோசியலிச முன்னணி என்ற அரசியல் அமைப்பை உருவாக்கியவர் SWRD பண்டாரநாயக்க அவர்களோடு சேர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வளர்த்தெடுப்பதில் அரும்பாடுபட்ட ஒருவர். கல்விக்கு சேவை செய்த அந்த முஸ்லிம் அரசியல் பிரமுகரின் பெயர் என்ன? இல்லை, அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். இஸ்லாமிய சோசியலிச முன்னணி என்ற அரசியல் அமைப்பை உருவாக்கியவர் SWRD பண்டாரநாயக்க அவர்களோடு இணைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வளர்த்தெடுப்பதில் பாடுபட்ட கல்விக்கு சேவை செய்த இஸ்லாமிய பிரமுகரின் பெயர் என்ன? இந்த ஒலிப்பதிவு நடனை பெற்றுக் கொண்டிருக்கின்ற கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி, இந்த கல்லூரி அமைவதற்கு காரணமாக இருந்தது 1968 ஆண்டு. இங்கேதான் இஸ்லாமிய சோசியலிச முன்னணி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டை தொடர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தலிலே அந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்ட மர்ஹூம் MC அகமது அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இடைத்தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்டார்கள். ஏற்கனவே பார்வையாளர் கல்வியிலே கேட்கப்பட்ட மசூர் மௌலானா அவர்கள் தான் அவரோடு போட்டியிட்டார்கள். என்றாலும் கூட கல்விக்கு சேவை செய்த அந்த பிரமுகர் மர்ஹூம் டாக்டர் அல்ஹாஜ் பதுதீன் மஹமூத் அவர்கள் என்பதே சரியான விடை. இந்த கல்லூரியை அமைப்பதற்காக அரும்பாடுபட்டு இதை நிறைவேற்றிக் கொடுத்தவரும் அவர்தான். எவருக்கும் முடிகள் இல்லை. சரி, இப்போது போட்டியின் 2வது அரையிறுதிப் போட்டியிலே சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி 40 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது.
இவரோடு போட்டியிட்ட அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி 60 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. இந்த அடிப்படையில் 20 மேலதிக புள்ளிகளை பெற்று அக்கறை பெற்று ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி வெற்றி ஈட்டிக் கொண்டது. இதன் மூலம் அக்கறை பெற்ற ஆயிஷா பாலிகா மகாவித்யாலய அணி அம்பாறை மாவட்ட இறுதிப் போட்டியிலே கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலை அணியோடு கலந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்கிறது. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலியினர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அறிவு கலைஞர் நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை விரிந்தது உலகம் பறந்தது, செல்வம் செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய்க் கொண்டு பொது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்தில் இருக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.